அனைவருக்கும் வணக்கம். சண்டே சோல் செஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெண்களை அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலை, எம்டினஸ் சிண்ட்ரோம். இது எப்ப தொடங்குது? தன் பிள்ளைகள் உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ திருமணம் முடிந்தோ வெளியூரிலோ வெளிநாட்டிலோ போய் செட்டில் ஆறாங்க இல்லையா? அப்ப அந்த தாய்க்கு, அந்த பெண்ணிற்கு மனதளவில் ஒரு வெறுமை ஏற்படும். தன்னால இனிமே யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் தான் தேவை இல்லை, இனிமே தான் தனிமையில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் அது தரக்கூடிய வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட பெண்கள் நிறைய பேருக்கு அதே ஸ்டேஜ்ல மெனோபாஸ் ஸ்டேஜும் சேர்ந்து கொள்ளும். அதனால இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இந்த கட்டத்தை எப்படி தாண்டி வருவது? முதலாவது, அக்னாலஜ் யுவர் ஃபீலிங்ஸ். ஆமா, எனக்கு மனது வெறுமையா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு, என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை அப்படியே ஒத்துக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, ஜேர்னலிங். உங்கள் மனதில் தோன்றக்கூடியதை ஒரு பேப்பர்லையோ நோட்லையோ எழுதுங்க. மூன்றாவது, உங்களை ஜட்ஜ்மெண்டலாக பார்க்காம நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அழணும்னு தோணுச்சுன்னா கூட அழலாம், ஏன்னா உணர்வுகளை கட்டுப்படுத்த தேவையில்லை. இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய வேணும், வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். இத்தனை காலமா ஒரு ஹோம் மேக்கரா, ஒரு கேர்டேக்கரா மட்டும் இருந்திருப்பீங்க. உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி கூட போயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கூட செய்ய நேரம் இல்லாமல் நிறுத்திருப்பீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான துவக்கமாக இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ்லாம் திருப்பி செய்ய ஆரம்பிங்க. நிறைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் வாலண்டியராக போகலாம். உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாத பல நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரீக்வெண்ட்டாக காண்டாக்டில் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் தினமும் ஒரு மெசேஜோ ஒரு ஃபோன் காலோ பண்ணி பேசலாம். இந்த மாதிரி உங்களை எப்போவுமே என்கேஜாக வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு அந்த ஸ்டேஜில் ஏதாவது படிக்கணும், வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்காது. இனிமேல் இப்போ எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணலாம், எதுவுமே தடையில்லை. ஸோ இத்தனை காலமாக உங்களை ஒரு கேர்டேக்கராக ஹோம் மேக்கராக மட்டும் பார்த்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய இந்த வளர்ச்சியும் இந்த அடுத்த கட்ட உயர்வும் பார்க்க பார்க்க அவங்களுக்கு உங்களை பற்றிய மதிப்பீடு இன்னும் அதிகமாக இருக்கும். உங்களை கண்டு பிரமிப்பார்கள், தன் தாய்க்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பத்தில் பெண்கள் நல்லா இருந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பெண்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாக ரொம்ப நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் இன்னும் செழிப்பாக இருக்கும். ஸோ முதல்ல செல்ஃப் கேர், அதை விட்டுறாதீங்க. வெறுமையில் இருக்கும்னு நினச்சி சரியாக சாப்பிடாம தூங்காமல் உங்களை கவனிச்சிக்காம அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனநிலையை எப்பவும் ஆரோக்கியமானதாக மகிழ்ச்சியானதாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் பரவும். அதுதான் நாம் செல்ஃபாக